Hello students, welcome to JKG Max. So இன்னைக்கு நம்ம 10th Max chapter 5 exercise 5.1ல question number 4ல first sum தான் பார்க்க போறோம். Find the value of A for which given points are collinear. இதுதான் உங்களுடைய question. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க 2,3 4,A அண்ட் 6,-3. இதை வந்து நம்ம கொலினியர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். அப்படி ப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு ஏவோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ அதுதான் அவங்க வந்து கேட்டுருக்கிறது. நோ கொலினியர்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஆஃப் இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, x1 x2 x3 அகெயின் x1 y1 y2 y3 ஸோ அகெயின் வந்துட்டு y1. இதுதான் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ இது கொலினியர், அதனால நம்ம அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸை அப்படியே டேக் ஓவர் பண்ணால் மட்டும் போதும். நம்ம கிராஃப் போட்டுலாம் எடுக்க வேணாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இது கேட்டால் மட்டும்தான் நம்ம கிராஃப் போட்டு பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, x1 y1, திஸ் இஸ் x2 y2, திஸ் இஸ் x3, திஸ் இஸ் y3. ஸோ அந்த 3 பாயிண்ட்டு நம்ம இப்படி சொல்லி எடுத்துக்கலாம். நவ் ஆஃப் இன்ட்டு x1 என்ன 2, x2 என்ன 4, x3 என்ன 6, அகெயின் x1 என்ன 2, y1 என்ன 3, y2 என்ன a, y3 -3, அகெயின் y1 வந்துட்டு 3. ஸோ ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற x1 x2 எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்தான் இந்த பாயிண்ட்ஸில் எடுத்தாண்டு அப்ளை மட்டும் பண்ணால் போதும். நவ் ஆஃப் இன்ட்டு இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தான் ஃபஸ்ட்டு கீழே பண்ணணும், அப்புறமா தான் கீழே இருந்து மேலே பண்ணணும். 2 × A 2A, 4 3s are என்ன 12, மைனஸ் இருக்கிறதுனால -12, 6 3s are என்ன 18 + 18. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மைனஸ், பிகாஸ் இப்போ கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ண போகிறோம், அதனால் மைனஸ் போட்டு இப்போ கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணுங்க. 3 4s are என்ன 12, 6 × A என்ன 6A + 6A. நெக்ஸ்ட் 3 2s are என்ன 6, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -6 அப்படின்னு போடணும். ஓகே, நவ் ஆஃப் இன்ட்டு இந்த 2A அப்படியே இருக்கட்டும். 18ல் 12 மைனஸ் பண்ண என்ன 6, இங்கே என்ன பெரிய நம்பர், இதுதான் பெரிய நம்பர், அதனால +6. இங்கே இருக்கிற மைனஸ், இங்கே பாருங்கள் இந்த 6A வந்து அப்படியே இருக்கட்டும். 12ல் 6 மைனஸ் பண்ண என்னது 6, இதில் எது பெரிய நம்பர், இதுதான் பெரிய நம்பர். ஸோ +6 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2A + 6. இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், -6A ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ +6க்கு -6 கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கும், ஆஃப் இன்ட்டு 2A 6A, அதாவது 6Aல 2Aவை மைனஸ் பண்ணது 4A, இல்லை இதுதான் பிக் நம்பர், அதனால -4A ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே கொலினியர்னால் நம்ம 0ன்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணோம், அதனால தான் அங்கே ஈக்குவல் டு 0ன்னு நான் இப்போ போட்டிருக்கேன். நவ் -4A எப்படியே இருக்கட்டும் 0. இந்த 1/2 இங்கே வந்தால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆஃப் 2/1ன்னு மாறும். எனிதிங் மல்டிபிள் 0, சேம் ஆன்சர் 0. அப்போ -4A ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வேணும், ஏவோட ஆன்சர் தான் வேணும். அப்போ A ஈக்குவல் டு 0. இந்த -4 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். நல்லா பாருங்கள், -4 இங்கே வந்தால் +4ன்னு சொல்லக்கூடாது. ஒரு வேரியபிள் மீன்ஸ் ஆல்ஃபாபெட் கூட ஒரு நம்பர் இருந்தால் அதுக்கு 2க்கும் நடுவில் மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தம். அப்போ மல்டிபிள் இங்கே வந்தால் டிவைட் 4ன்னு மாறும், டிவைட் ஆஃப் -4. அப்போ A ஈக்குவல் டு எனிதிங் டிவைடட் பை 0, ஆன்சர் இஸ் 0. அப்போ ஏவோட ஆன்சர் என்ன 0. ஸோ இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.